ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி எல்லாமே வந்து விசேஷமான நாட்கள் தான். அன்னைக்கு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுவோம் இல்லையா, அதனால் அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்து அந்த செவ்வாய் ஓரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டயத்தில் வெத்தலை தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்து கருவேப்பிலை வந்து நிறையா பறிச்சுன்னு சொல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு மாங்காயும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு இந்த செவ்வாய் பிள்ளையர் கொலக்கட்டை வந்து முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து அது கிடையவே கிடையாது. சுத்தமாக சாமி கும்பிட்றதும் கிடையாது. அதனால் பக்கத்தில் வந்து கும்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் மாவு திரித்து கொடுத்து விட்டுருந்தேன். நாளைக்கு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால பணமும் கொடுத்து ஒரு தேங்காயும் கொடுத்து மாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஈவினிங் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செவ்வாய் வெள்ளி 2 கிழமையிலையுமே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம் விளக்கேற்றிட்டேன், ஈவினிங் ஒரு டைம் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடுவேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொல்லை பக்கம் கொஞ்சம் அப்படியே பாப்பாவும் நான் வீரா எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன். தோசை ஊற்றி சைடிஷ் பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது. அப்படியே பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன்.